guys, a happy day to all. So இன்னைக்கு வீடியோல நம்ம 12th standard ஓட continuation exercise sums தான் பார்க்க போறோம். So first exercise sum வந்து exercise 16. நான் வந்து உங்களுக்கு இது வந்து ஆன்சர் கிடையாது. This is the whole question of exercise 16. So question ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதுனால நான் first question explain பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் we'll get into the sum. First வந்துட்டு அவங்க particulars rupees and இந்த sum பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா from the following particulars find out credit purchase, credit sale, bills payable account and bills receivable account. இது நாலுமே வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் வந்து ரொம்ப கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஆஸ் யூஷுவல் எல்லா சம் மாதிரியும். சரிங்களா? கொஸ்டினை ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டு இந்தந்த பர்டிகுலர்ஸ்லாம் இந்தந்த அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ஸோ வில் see the sum. Balance as on 1st April 2018. Balance was as on 31st March 2019. ஸோ இது வரைக்கும் ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேலன்ஸை பார்த்துடலாம். இது ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து 4 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இல்லைங்களா? டோட்டல் கிரெடிட்டார் அக்கௌண்ட், டோட்டல் டெப்டார் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அண்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். இந்த 4 அக்கௌண்ட் போடுறதுக்கும் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ், ஒரு க்ளோசிங் பேலன்ஸ், ரெண்டுமே தேவை. ஸோ அந்த 4 அக்கௌண்ட்ஸ்க்கு தேவையான ஓப்பனிங் பேலன்ஸ் தான் இந்த செட் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் தான் இந்த செட் ஆஃப் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். 1st April 2018 வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ சன்ட்ரி டெப்டார் இது வந்து டோட்டல் டெப்டார் அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ். டோட்டல் டெப்டார் அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் எங்க சைடு வரும் அப்படின்னா டெபிட் சைடு வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் சேம் டெபிட் சைடு தான் வரும். நெக்ஸ்ட் சன்ட்ரி கிரெடிட்டார் டோட்டல் கிரெடிட்டார் அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் இது வந்து கிரெடிட் சைடு வரும். நெக்ஸ்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடு வரும். சரிங்களா? இது ஓப்பனிங் பேலன்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு சன்ட்ரி டெப்டார் க்ளோசிங் பேலன்ஸ். இது வந்து 31st March 2019ன்றதுனால க்ளோசிங் பேலன்ஸ். சன்ட்ரி டெப்டார் வந்து டோட்டல் டெப்டார் அக்கௌண்ட்டோட க்ளோசிங் பேலன்ஸ்ன்றதுனால டோட்டல் டெப்டார் அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கே போட்டோம்? டெபிட் சைடு போட்டோம். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடு. ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு க்ளோசிங் பேலன்ஸ். நெக்ஸ்ட் சன்ட்ரி கிரெடிட்டார் டோட்டல் கிரெடிட்டார் அக்கௌண்ட்ல டெபிட் பேலன்ஸ். ஏன் அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டாரோட ஓப்பனிங் பேலன்ஸ் எங்க போட்டோம்? கிரெடிட் சைடு. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம டெபிட் சைடு போடுவோம். அதே மாதிரி பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு. க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்போம். அதர் இன்ஃபர்மேஷன்ஸ்ல கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார். கேஷ் வந்து நம்ம டெப்டார் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்ல வரும். டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்ல எந்த சைடு வரும் அப்படின்னா கிரெடிட் சைடு வரும். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அலோவ் டு கஸ்டமர். டிஸ்கவுண்ட் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க கஸ்டமருக்கு. ஸோ இதுவும் வந்துட்டு டோட்டல் டெப்டார் அக்கௌண்ட்ல தான் வரும் கிரெடிட் சைடு. நெக்ஸ்ட் கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ் நம்ம வந்து பே பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடு வரும். கேஷ் பெய்டு எப்படி கேஷ் ரிசீவ்டு நம்ம கிரெடிட் சைடு காட்டுறோம் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்ல, அதே மாதிரி கேஷ் பெய்டு டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடு காட்டுவோம். நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிறதுலாம் வந்துட்டு சைட்ஸை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அலவுட் பை சப்ளையர் டோட்டல் கிரெடிட்டார் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு வரும். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் அகேன்ஸ்ட் பில்ஸ் பேயபிள்.
இது வந்து பேமெண்ட் அகெயின்ஸ்ட்னா என்ன அப்படின்னா பேமெண்ட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ கேஷ் பெய்டை தான் வந்து அப்படி சொல்கிறாங்க. ஸோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் கேஷ் பெய்டு வந்து நம்ம எங்கே காட்டுவோம், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு காட்டுவோம் டு கேஷ்ன்னு சொல்லிட்டு சரிங்களா. நெக்ஸ்ட் கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள். ஸோ பில்ஸ் ரிசீவபிள்க்கு நம்ம வந்து கேஷ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எந்த அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் வரும், கிரெடிட் சைடு வரும். எப்படி நம்ம வந்து பேமெண்ட்டை வந்து டெபிட் சைடு காட்டுறோம் பில்ஸ் பேயபிள், அதே மாதிரி கேஷ் ரிசீவ்ட வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடு வந்து நம்ம காட்டணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பில்ஸ் ரிசீவ் டிஸ்ஆனர். இந்த டிஸ்ஆனர் ஆன அமௌண்ட் வந்து ரெண்டு அக்கௌண்ட்ல வரும், டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்லயும் வரும் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்லயும் வரும். டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்ல வந்துட்டு டெபிட் சைடு வரும் டிஸ்ஆனர் ஆனது சரிங்களா. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடு வரும், ரெண்டு அக்கௌண்ட்லயும் வரும். டோட்டல் டெப்டார்ல டெபிட் சைடு வரும், ஏன்னா இது வந்து டிஸ்ஆனர் ஆயிடுச்சு. இப்போ வந்து டோட்டல் டெப்டார்ஸ்ல நம்ம இன்னொரு அக்கௌண்ட் ஒன்று பார்த்தோம், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார். டோட்டல் டெப்டார் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடு காட்டியிருக்கோம் சரிங்களா. இங்க வந்து பில்ஸ் வந்து ரிசீவ் ஆனது டிஸ்ஆனர் ஆயிடுச்சு. கேஷ் ரிசீவ் ஆனதை கிரெடிட் சைடு காட்டுறோம், டிஸ்ஆனர் ஆனதை டெபிட் சைடு காட்டணும் சரிங்களா. நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள்ல வந்து கிரெடிட் சைடு காட்டணும். இந்த டிஸ்ஆனர் வந்து ரெண்டு அக்கௌண்ட்லயே வரும், டோட்டல் டெப்டார் அக்கௌண்ட்லயே வரும், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்லயே வரும். நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து பேட் டெப்ட்ஸ். பேட் டெப்ட்ஸ் வந்து டோட்டல் டெப்டார் அக்கௌண்ட்ல வரும், கிரெடிட் சைடு வந்து வரும் சரிங்களா. பேட் டெப்ட்ஸ் வந்து டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடு வரும். ஸோ இதுதான் வந்துட்டு கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன். இந்த சார்ட் அவுட் பண்ணதை வந்து நம்ம அப்படியே டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல போட்டு நம்ம வந்து கிரெடிட் சேலும் கிரெடிட் பர்ச்சேஸும் வந்து கண்டுபிடிச்சலாம் ஈஸியா. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பில்ஸ் ரிசீவபிளும் பில்ஸ் பேயபிளும் போட்டாதான் வந்துட்டு டோட்டல் டெப்டாரும் டோட்டல் கிரெடிட்டாரும் வந்துட்டு போட முடியும். ஸோ நம்ம வந்து சம்குள்ள போகலாம். இது இன்னுமே இவ்வளோ சொல்லியும் இன்னுமே எனக்கு வந்து கொஞ்சம் கிளியரா இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா லெக்சர் 1 and 2 வந்து போய் பாருங்க, இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். அது பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்க, இல்ல மோரோவர் இதுலயே எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ கேன் கெட் இன் டு த சம் சரிங்களா. ஸோ வில் மூவ் ஆன் டு த சொல்யூஷன். ஓகே, கொஸ்டின்ல கொடுத்திருந்த எல்லா பர்டிகுலர்ஸையும் நம்ம சம்ல வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ எதுக்காக நம்ம இந்த சம் போடுறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் சேல் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ். கிரெடிட் சேல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போடணும். டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போடணும் அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்றோம். ஸோ இந்த 4 அக்கௌண்ட் போடுறதுக்குமே நம்மளுக்கு ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் ஒரு க்ளோசிங் பேலன்ஸ் வேணும். அந்த சம் வந்து நம்ம கொஸ்டின்லயே பார்த்தோம். பேலன்ஸ் as on 1st April 2018 அதுல கொடுத்திருந்த எல்லாமே வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். பேலன்ஸ் as on 31st March 2019 இது எல்லாமே வந்துட்டு க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ அங்கிருந்து எடுத்த ஓப்பனிங் பேலன்ஸ் தான் டூ பேலன்ஸ் brought down. பில்ஸ் ரிசீவபிளோட ஓப்பனிங் பேலன்ஸ் 30,000 பை பேலன்ஸ் கேரி டவுன் 8,000. பில்ஸ் ரிசீவபிளோட க்ளோசிங் பேலன்ஸ் 8,000. ஸோ இது கூட என்னென்ன அக்கௌண்ட் வரும் அப்படின்னா பை சன்ட்ரி டெப்டார், பில்ஸ் டிஸ்ஆனர் ஆனது, பில்ஸ் ரிசீவ் ஆன கேஷா ரிசீவ் ஆயிருந்தா அதுவும் கிரெடிட் சைடு தான் வரும். டிஸ்ஆனர் ஆயிடுச்சு பில் அப்படின்னா அதுவும் கிரெடிட் சைடு தான் வரும். ஸோ ஃபார்மேட் நீங்க வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பில்ஸ் டிஸ்ஆனர் ஆனது ரெண்டு அக்கௌண்ட்லயுமே வரும்னு சொன்னேன். பில்ஸ் ரிசீவபிள்லயும் வரும், டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்லயும் வரும். இந்த 4,000 தான் வந்துட்டு டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்லயும் நம்மளுக்கு பில்ஸ் ரிசீவ் டிஸ்ஆனர் இந்த 4,000 நம்ம வந்து என்டர் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டோட்டல் 72,000. இந்த 72,000ல இருந்து ஓப்பனிங் பேலன்ஸ் 30,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 42,000 வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பில்ஸ் ரிசீவபிள் எடுத்துட்டு போய் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்ல நம்ம போஸ்ட் பண்ண போறோம். இந்த 42,000 தான், இந்த 42,000 நம்ம இந்த டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணிருக்க பை பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஸோ இதுக்கும் ஓப்பனிங் பேலன்ஸ் நம்மள கொடுத்துருந்தாங்க. டூ பேலன்ஸ் brought down. டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் 2,40,000 பை பேலன்ஸ் கேரி டவுன். டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்டோட க்ளோசிங் பேலன்ஸ் 2,20,000. அண்ட் இந்த சைடு வரது எல்லாமே வந்து ரிசீவ் ஆன அமௌண்ட் வரும், அப்புறம் பேட் டெப்ட்ஸ் வந்து வரும். ஸோ பை கேஷ் ரிசீவ் ஆன அமௌண்ட் 6 lakh, பை டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணது 25,000, பை பேட் டெப்ட்ஸ் 16,000 அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் 42,000
பேலன்சிங் ஃபிகர் ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். இந்த சைடு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் பில்ஸ் ரிசிப்ட் டிஸ்ஆனர் ஆனது மட்டும்தான் வந்து நம்ம டெபிட் சைடு காட்டுவோம். ஸோ 2,40,000 பிளஸ் 4,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா 2,44,000 தான் இந்த டெபிட் சைடோட டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்டோட டெபிட் சைடோட டோட்டல். ஸோ ஆன் த ஹோல் டோட்டல் வந்து 9,03,000. இதோட இந்த 2,44,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கிரெடிட் சேல் வந்து 6,59,000. இதுதான் வந்து கிரெடிட் சேல். நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதே சம்மோட பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டும் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டும் போடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் வந்து போடணும். ஸோ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மெயின் ஃபிகர் வந்து பேலன்சிங் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் வந்து நம்ம போடணும். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் வந்துட்டு பேலன்சிங் ஃபிகர் ஆஃப் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். சரிங்களா? ஸோ இங்கே வாட் எவர் பில்ஸ் வி அக்செப்டட் டு பே, நம்ம கிரெடிட்டார்ஸ்க்கு என்ன அமௌண்ட் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்ஸ் அக்செப்ட் தான் வந்து நம்ம பில்ஸ் பேயபிள்னு சொல்கிறோம். ஸோ அந்த 40,000 பேலன்சிங் ஃபிகர் தான் இங்கே பில்ஸ் பேயபிளில் 40,000 அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ பில்ஸ் பேயபிள் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் தேவை, க்ளோசிங் பேலன்ஸ் தேவை. ஸோ கொஸ்டினில் பார்த்த மாதிரி பேலன்ஸ் ஆஸ் ஆன் 1st April 2018 ஓப்பனிங் பேலன்ஸ், 31st March 2019 க்ளோசிங் பேலன்ஸ். சரிங்களா? ஸோ இங்கே 2 பேலன்ஸ் கேரி டவுன், க்ளோசிங் பேலன்ஸ், பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பில்ஸ் பேயபிள் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு பில்ஸ் ரிசீவபிள். அங்கே வந்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நம்ம டெபிட் சைட் காமிச்சோம், இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைட் காட்டுறோம். ஸோ வைஸ் வர்சா. இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க, மிஸ்டேக்ஸ் அவ்வளோவா வந்து நீங்கள் பண்ண மாட்டீங்க. சரிங்களா? ஸோ ப்ராட் டவுன் கேரி டவுன் போட்டாச்சு. ஸோ கேஷ் பே பண்ணது இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேஷ் ரிசீவ் பண்ணி தான் நம்ம கிரெடிட் சைட் காட்டுவோம். எங்கே பில்ஸ் ரிசீவபிள், இங்கே கேஷ் பெய்டு. ஸோ பே பண்ண அமௌண்ட் பில்ஸ் பேயபிளில் டெபிட் சைட் காட்டியிருக்கோம் 30,000. ஸோ 20,000 ப்ளஸ் 30,000 50,000. இந்த 50,000 டோட்டல்லேருந்து ஓப்பனிங் பேலன்ஸ் 10,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சன்ட்ரி கிரெடிட்டர் அதாவது பில்ஸ் பேயபிள் வந்து 40,000 நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்ல, நான் இவ்வளோ பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பில்ஸ் அக்செப்டட் அமௌண்ட் வந்து 40,000. ஸோ இந்த 40,000 தான் வந்து நம்ம டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயும் வந்து நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் தேவை. ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், இதுதான் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ், இது பை 2 பேலன்ஸ் கேரி டவுன், க்ளோசிங் பேலன்ஸ். அண்ட் கேஷ் பெய்ட் 3,20,000, 2 discount received 10,000, 2 bills payable 40,000. இந்த 40,000 வந்துட்டு பேலன்சிங் ஃபிகர் ஆஃப் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1,20,000. ஸோ இதோட டோட்டல் டெபிட் சைடு அதிகமாக இருக்குது 5,20,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5,20,000. 5,20,000 வந்துட்டு 1,20,000 ஓப்பனிங் பேலன்ஸ் லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து 4 lakh. இதுதான் வந்து பேலன்சிங் ஃபிகர். ஸோ இப்போ வந்து நம்ம 4 அக்கௌண்ட்டுமே வந்து போட்டுட்டோம், பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள், டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சாச்சு, கிரெடிட் சேலும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு டூ த சம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கொஸ்டினை வந்து எப்படி செக்ரிகேட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆஸ் யூஷுவல் சின்ன சின்ன சம் போட்டோம்ல, அது வந்து கம்பைண்டாக 4 அக்கௌண்ட்டையும் ஒரே சம்மில் ஓப்பன் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ யூ கேன் டூ சம்ஸ். நீங்கள் வந்து நல்ல ஃபார்மேட் வந்து ரொம்ப மனப்பாடமாக பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா சம் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஓகே guys, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் சம் வந்து நம்ம பார்த்து வந்து ஃப்ரம் த ஃபாலோயிங் prepare trading P&L and balance sheet for the year ending 31st March 2019. ஸோ பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க 31/3/2018 and 31/3/2019. இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ், அது வந்து க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ சில பர்டிகுலர்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையில்லாததாக இருக்கும். ஸோ அதை நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு எந்த ஐட்டம்ஸ்லாம் நம்மளுக்கு தேவை சம் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி அது மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சம்மில் வந்து பர்ச்சேஸ்க்கான எந்த ஒரு டீட்டெயிலுமே வந்து கொடுக்கல. ட்ரேடிங் போடணும் அப்படின்னா முக்கியமாக நம்மளுக்கு பர்ச்சேசஸ் தெரியணும், சேல்ஸும் தெரியணும். கேஷ் சேல்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, பட் கிரெடிட் சேலும் கிரெடிட் பர்ச்சேஸும் கண்டுபிடிக்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டோ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டோ ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறமேட்டு ட்ரேடிங் P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட் போட வேண்டியதான். ஸோ ஸ்டாக் வந்து
ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக். ஸ்டாக் எங்கே போடுவோம் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடுவோம். ஸோ ஃபார்மேட் ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட் நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட்லேயே உங்கள் ஃபார்மேட் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க சரிங்களா. அண்ட் டெப்டாஸ் வந்து டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டுக்காக போட வேண்டியது. டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ். டெப்டாஸில் க்ளோசிங் டெப்டாஸ் வந்துட்டு நம்ம பேலன்ஸ் ஷீட்லேயும் காட்டுவோம். பேலன்ஸ் ஷீட் அசெட் சைட் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து கேஷ் அட் பேங்க். ஓப்பனிங் இவ்வளோ இருக்குது, பட் நம்மளுக்கு தேவை வந்து க்ளோசிங் எவ்வளோ இருக்குது பேலன்ஸ் ஷீட்டில் போடுறதுக்காக க்ளோசிங் எவ்வளோ இருக்குது அது மட்டும்தான். ஸோ இதை இக்னோர் பண்ணிடலாம். மிஷினரியும் அதே மாதிரி தான். ஓப்பனிங் தேவையில்ல, க்ளோசிங் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு அசெட் பேலன்ஸ் ஷீட்டில் போடுறதுக்காக அசெட் எவ்வளோ இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார். டோட்டல் கிரெடிட்டார்ஸ்லையும் போடுவோம், பேலன்ஸ் ஷீட்லையும் போடுவோம். ஸோ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ். க்ளோசிங் பேலன்ஸ் மட்டும் பேலன்ஸ் ஷீட்லையும் போடுவோம். லயபிலிட்டி. நெக்ஸ்ட் அதர் டீட்டெயில்ஸில் ரெண்ட் பெய்டு வந்து P&L அக்கௌண்ட்டில் வரும். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் அலவுட் ரெண்டுமே வந்து P&Lலையும் வரும். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் வந்து டோட்டல் டெப்டாஸில் வரும் அண்ட் P&Lலையும் வரும். டிஸ்கவுண்ட் அலவுட் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் வரும் அண்ட் P&L அக்கௌண்ட்லேயும் வரும். நெக்ஸ்ட் கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெப்டார் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட் டிராயிங்ஸ் பேலன்ஸ் ஷீட். கேஷ் சேல் ட்ரேடிங் நம்ம கண்டுபிடிக்க போகிற கிரெடிட் சேலையும் கேஷ் சேலையும் ஆட் பண்ணி தான் ட்ரேடிங்கில் காட்டுவோம். நெக்ஸ்ட் கேபிட்டல் பேலன்ஸ் ஷீட். ஸோ திஸ் இஸ் தி எக்ஸ்பிளனேஷன் ஃபார் தி கொஸ்டின். ஸோ கொஸ்டினை நம்ம செக்ரிகேட் பண்ணியாச்சு, இந்தந்த பர்டிகுலர்ஸ் இந்தந்த அக்கௌண்ட்ஸ்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வில் மூவ் ஆன் டு த சம். ஓகே, ஸோ நம்ம டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போடலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் போட்டாச்சு. டூ பேலன்ஸ் brought down 5,30,000 by balance carried down closing balance 6,40,000 and cash received from debtor and the cash received 12,50,000 and discount allowed total debtor account le varum P&L account le varum. So இனிமேட் நம்ம போடுவோம். So by discount allowed 25,000. So எப்பவுமே வந்துட்டு credit side total தான் அதிகமா இருக்கும். ஸோ கிரெடிட் சைட் டோட்டல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 19,15,000 வந்து வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து 5,30,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா 13,85,000 இதுதான் வந்து கிரெடிட் சேல். இந்த கிரெடிட் சேலை தான் நம்ம எங்கே கொண்டு போக போகிறோம் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போக போகிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். இது ஏன் கண்டுபிடிக்கிறோம்னா டு ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் பை பேலன்ஸ் brought down 3,70,000 க்ளோசிங் சன்ட்ரி கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும் சன்ட்ரி கிரெடிட்டார் கொஸ்டின்ல. அதுதான் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டோட்டல் கிரெடிட்டார் அக்கௌண்ட் 4,20,000. கேஷ் பெய்டு டு தி கிரெடிட்டார் அந்த கேஷ் பெய்டு 11 lakh டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் 35,000. இந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் P&L அக்கௌண்ட்லயும் நம்ம காட்டுவோம். ஸோ இங்கே ஆட் பண்ணும்போது அந்த டோட்டல் 15,55,000. இந்த 15,55,000லேருந்து 3,70,000 லெஸ் பண்ணோம் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னா நம்மளுடைய கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து 11,85,000. இந்த கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போக போகிறோம். ஸோ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இதை போஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டும் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டும் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட் ஆஃப் ராகேஷ் ஆஸ் ஆன் 31st March 2019 ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இது ஏன் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா to get the net profit of Rakesh. net profit கிடைச்சாதான் நம்மளால பேலன்ஸ் ஷீட்டில் அதை போஸ்ட் பண்ணி பேலன்ஸ் ஷீட் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும் தி அசெட் அண்ட் தி லயபிலிட்டிஸ். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நான் சொல்லியிருந்தேன் ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ட்ரேடிங்கில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டூ ஓப்பனிங் ஸ்டாக் 2,20,000 by closing stock 1,60,000. So this is your debit side and this is your credit side. So as usual, next வந்துட்டு purchase, credit purchase நம்ம total creditor account யூஸ் பண்ணி கண்டுபிடிச்ச credit purchase வந்து 11,85,000 and
சேல்ஸ் பை சேல்ஸ் அக்கௌண்ட் கேஷ் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 20,000. டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டு நம்ம கிரெடிட் சேல் கண்டுபிடிச்ச அமௌண்ட் 13,85,000. ஸோ ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 14,05,000 இஸ் அவர் ஆன்சர். அதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் 1,60,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா we are getting 15,65,000 as total. ஸோ அந்த 15 லேக்லேருந்து 2,20,000 plus 11,85,000 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கிராஸ் ப்ராஃபிட் 1,60,000 கிடைச்சிருக்கு. இந்த கிராஸ் ப்ராஃபிட் வந்து இட் should be transferred to P&L அக்கௌண்ட். சரிங்களா, இந்த கிராஸ் ப்ராஃபிட் தான் P&L அக்கௌண்ட்ல இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். பை கிராஸ் ப்ராஃபிட் transferred from trading account 1,60,000. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்லயே வரும், P&Lலயும் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ பை டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் 35,000 அண்ட் இந்த சைடு வந்து டு ரெண்ட் அக்கௌண்ட் 1,20,000 அண்ட் டிஸ்கவுண்ட் அலவுட் இது வந்து டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்லயே வரும், P&L அக்கௌண்ட்லயே வரும் 25,000. ஸோ இதை ஆட் பண்ணும்போது we are getting 1,20,000 plus 25,000 1,45,000. டோட்டல் வந்து கிரெடிட் சைடு அதிகமா இருக்கு, 1,60,000 plus 35,000 1,95,000 வந்திருக்கு. இந்த 1,95,000ல இருந்து 1,45,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய நெட் ப்ராஃபிட் வந்து 50,000. ஸோ ராகேஷோட நெட் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த நெட் ப்ராஃபிட்டை வந்து பேலன்ஸ் ஷீட்ல போட்டு அசெட் அண்ட் லயபிலிட்டிஸ் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண வேண்டியதுதான். ஸோ வில் மூவ் ஆன் டு பேலன்ஸ் ஷீட். ஓகே, ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. ஸோ பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ராகேஷ் as on 31st March 2019. Liabilities and asset. So liability as per the format capital plus net profit minus drawings. So net profit நம்ம கண்டுபிடிச்ச net profit 50,000. drawings questionலயே கொடுத்துட்டாங்க 1 lakh. capital questionலயே கொடுத்துட்டாங்க 5,20,000. So 5,20,000ல 50,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா 5,70,000. 5,70,000ல drawings 1 lakh மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4,70,000. அண்ட் கிரெடிட்டார்ஸ் க்ளோசிங் கிரெடிட்டார் மட்டும் எடுத்தா போதும். சம்ல வந்து கொஸ்டின்ல ரெண்டு கிரெடிட்டார்ஸ் இருக்கும் டேட் வைஸ் 31/3/2018 அண்ட் 31/3/2019. ஸோ நம்ம 31 மார்ச் 2019 ஓட பேலன்ஸ் ஷீட் போடுறதுனால க்ளோசிங் கிரெடிட்டார் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். 4,20,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா liability சைட் 8,90,000 வருது. அண்ட் ஆன் தி அசெட் சைட் கேஷ் அட் பேங்க் சேம் ரெண்டு டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. க்ளோசிங்ல நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கு அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 10,000 க்ளோசிங்ல பேங்க்ல நம்ம கிட்ட இருக்க அமௌண்ட். அண்ட் டெப்டார்ஸ் க்ளோசிங் டெப்டார் 6,40,000. க்ளோசிங் ஸ்டாக் 1,60,000. மிஷினரியும் நம்மளுக்கு ரெண்டு அமௌண்ட் இருந்துச்சு, பட் க்ளோசிங் மட்டும் எடுக்கணும். ஏன்னா நம்ம பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ராகேஷ் as on 31st March 2019 அது போடுறதுனால க்ளோசிங் மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ liability சைடு வந்து அதே டோட்டல், அசெட் சைடும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு 8,90,000. இந்த ரெண்டு சைடு டோட்டல் வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷமே வேற. அது அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்னால மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். ஸோ வி சால்வ் த சம், வி காட் த டோட்டல். ஸோ த liability and asset of Mr. Rakesh is same as per the sum. ஸோ வி சால்வ் த சம். ஃபுல் சம் வந்து ஒரு கான்செப்ட் புரிஞ்சுது அப்படின்னா please share with your friends. Thank you guys. Have a happy day.